மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஏண்டா சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை அதை விட்டுட்டு டேஷை திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சங்கிகளை இன்னைக்கு கதற அடிச்சிருக்கிறாப்புல. அதுவும் ஆம்பளையா இருந்தால் இங்கே வா, இங்கே வந்து ஏன் முன்னாடி வந்து பேசு அப்படின்னோடனே ஒருத்தன் கூட வெளியில் வரல. எல்லாம் கூட்டமாக உள்ளே போய் பம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக மாறி போயிருக்கு. இதனால தான் ஒரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன், அக்கா தமிழிசை, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஆளாளுக்கு இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் தாண்டி வட மாநிலங்களில் இன்னைக்கு ஷாருக் கான் மேலே பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்மம். ஒரு ஐபிஎல் வீரரை, ஒரு பங்களாதேஷ் பிளேயரை ஐபிஎல் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பங்களாதேஷ் பிளேயரை ஏலத்துக்கு எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஷாருக் கான் மேலே இங்கே மிகப்பெரிய வன்மங்கள் பரப்பப்பட்டிருக்கு. அப்போ இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதாவது இப்போ அமைச்சர் சேகர் பாபு சங்கிங்களை பொழந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் தானுமலையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கோவில். இந்த கோவிலில் வருஷம் தேரோட்டம் நடக்கக்கூடியது. ரொம்பவே அந்த கன்னியாகுமரி வட்டாரத்தில் ரொம்பவே பிரபலமான ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு அமைச்சர் சேகர் பாபு, ஏன்னா ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதால அந்த கோவிலுடைய அந்த தேரோட்டம், குடமுழகு விழா எல்லாமே சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கோயிலோட திருவிழாவுக்காக அமைச்சர் சேகர் பாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அப்புறம் அந்த கன்னியாகுமரியுடைய எம்பி விஜய் வசந்த், இவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை கோபப்படுத்தணும் அல்லது அவரை மக்கள்கிட்ட அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவரை வெறுப்பேற்றுறதுக்காகவே, ஏன்னா கோயில் திருவிழாவில் நல்ல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் சில சங்கிகள் அங்கங்கே ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகி அந்த கூட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. அங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழா. அங்கேயே நீ பாரத் மாதா கி ஜெய்ன்னு கத்துற, அந்த கோயிலில் எந்த கடவுளை வழிபடுவாங்களோ அந்த பேரை சொல்லி ஏதாவது கோஷம் போட்டால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பாரத் மாதா கி ஜெய் கத்துறான். சரி, பாரத் மாதா கி ஜெய் சொன்னாலும் ஒரு தேசத்தோட பேரை சொல்றியா, ஓகே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வீர சாவர்கர் கி ஜெய் அப்படிங்கிறான். வீர சாவர்கர், அப்போ வீர சாவர்கர்னு சொல்லி சாவர்கர் ஜெய் அப்படின்னு கோஷம் போடுதான் உள்ள அந்த கத்திர மூதவிங்க யாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் வீர சிவாஜிக்கு ஜெய், வீர சிவாஜிக்கு இந்த மண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வீர சிவாஜிக்கு ஜெய், வீர சாவர்கருக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட கோஷங்கள் எழுப்பி ஒற்றுமையால் நல்ல முறையில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும், இப்படி குழப்பங்களை ஏற்படுத்தினாதான் இங்கே சங்கிகளால் அரசியல் செய்ய முடியுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் இருந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்க. அதோட அமைச்சர் சேகர் பாபு அந்த இடத்துல பார்த்து கடுப்பாக கோபமாகி அவங்கள வெளியில் கூப்பிட்றாரு. டேய், ஆம்பளையா இருந்தால் என் முன்னாடி வந்து கோஷம் போடு. ஏன்னா இவனுக்கு கோஷம் போடுறதே அவரை வெறுப்பத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எச்ராஜா போகக்கூடிய இடமெல்லாம் அறநிலைத்துறைக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுறாரு. என்னவோ அறநிலைத்துறை கோயிலை ஆக்கிரமிச்சதுக்காகவும் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதாகவுமே எச்ராஜா மாதிரியான பல சங்கிகள் போகக்கூடிய இடமெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு பொறுப்பேற்ற பிறகு அறநிலைத்துறைக்கு கோவில்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்றேன். அப்போ அந்த மாதிரி அவர் வெறுப்பேற்றணும். ஏன்னா அதனால தான் எச்ராஜா மாதிரி என்ன பாருங்க, இவர் வந்து சேகர் பாபு கிடையாது, இவர் அல்லேலூயா பாபு, அதாவது கிறிஸ்தவர்களுக்காக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த வன்மத்தை பரப்பிட்டு இருந்தாங்களே. அதோட ஒரு கட்டமாக தான் இப்போ சமீபத்தில் ஒரு படம் கூட எடுத்தானுங்க. இந்த எச்ராஜா ஒரு படம் நடிச்சு ஒரு தேட்டரில் ஒரு ஈக்காக கூட அந்த படத்தை வாங்காத அளவுக்கு கடைசியில் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி, ஐயா படம் எடுத்துட்டேன் ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த படத்தில் கூட ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு, எங்கய்யா அந்த அல்லேலூயா பாபு ஆளக்கானா, ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில கூட குடிப்பான் இருந்தாலும் இப்போ பிரியாவே கிடைச்சிருச்சு. மேயர் பிரியாவையும் அமைச்சர் சேகர் பாபுவையும் ஒப்பிட்டு அவ்வளோ கேடுகட்ட வார்த்தையில ஒரு படமே எடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ அமைச்சர் சேகர் பாபு போகக்கூடிய இடமெல்லாம் சங்கிகள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்து வீர சாவர்கருக்கு ஜெய், வீர சிவாஜிக்கு ஜெய், பாரத் மாதா கி ஜெய் இப்படி எல்லாம் கோஷம் போட்டோன்னு தான். ஏன்டா அது கோவிலில் திருவிழா நடக்கக்கூடிய இடம்டா, இந்த இடத்துலயுமாடா கேடுகட்ட அரசியல் பண்ணுவீங்க? நீங்க சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை சோத்தை விட்டுட்டு டேஷை திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு மௌனம். ஆம்பளை இருந்தால் என் முன்னாடி வந்து கத்து, இந்த கூட்டத்தில் ஒளிஞ்சிட்டு கத்துறீங்களா சங்கிங்க, ஆம்பளை இருந்தால் என் முன்னாடி வந்து கட்டுறா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட ஒரு வார்த்தையில ஒருத்தம் கூட வெளியில் வரல. அதுக்கடுத்து ஒரு சத்தத்தை காண எல்லாம் காய்ச்சி முச்சுன்னு போயிட்டாங்க. இது இப்போ மட்டும் நடக்கலை. இதுக்கு முன்னாடியே அமைச்சர் சேகர் பாபு அவர் அமைச்சர் பொறுப்பு, அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பு ஏற்ற அந்த ஆரம்ப நேரத்தில் கூட அவருடைய கார் போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி ஒரு 10 பேர் நின்று கோஷம் போட்டாங்க. உடனே காரை விட்டுட்டு இறங்கி போய், என்னடா
என்ன அப்படின்னு, இல்லைங்க நாங்கள் அந்த ஒரு வேலையாக வந்திருந்தோம், அந்த சும்மா அப்படி வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சமாளிச்சுட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை வச்சு பார்த்தீங்களா, கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சாரு. சோத்தை தாங்க திங்கிறியா டேஷ திங்கிறியான்னு சொல்லி கோயில் பக்தர்களை பார்த்து அவதூறு பேசிட்டாரு, அவமரியாதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சங்கிகள் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் ஆரம்பிச்சு பொன் ராதாகிருஷ்ணன் இதை வச்சு பேசுறாரு. இந்து பக்தர்களை அவமதிப்பு செஞ்சுட்டாரு, இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும், அமைச்சர் பதவி விட்டு ராஜினாமா செய்யணும், அக்கா தமிழிசை எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இந்த ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்கறாங்க, சார் நீங்க பக்தர்களை வந்து நீங்க அவமரியாதை செஞ்சுட்டதா சொல்லப்படுதே சார் அப்படின்னு. ஏங்க முதல் அங்க கோஷம் போட்டதுல யாருங்க பக்தர் யாராவது அந்த இடத்துல கோஷம் போட்டுட்டு இருந்தாங்களா? அங்க கோஷம் போடுறவங்கலாம் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தான். திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க அராஜகத்துக்கோ அத்துமீறலுக்கோ இங்க எந்த ஒரு இடமும் கிடையாது. நீ அன்பா வந்தா உன்னை அரவரைப்போம், நீ அராஜகம் பண்ணணும் வந்தா முட்டி மோதி பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலான ஒரு சங்கிகள் நீ எந்த ரூட்ல வந்தாலும் உன் ரூட்ல உனக்கு பதிலடி கொடுக்கப்படும். திருப்பரங்குன்றத்துல பார்த்தல அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு அழகான ஒரு பதில் ஒன்று சொன்னாரு. இந்த இடத்துல பாரத் மாதா கி ஜெய் இன்னும் சில விரும்பத்தகாத கோஷங்களை அவங்க எழுப்பினதால தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அவங்களை நான் கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனேனே தவிர அது கூட நான் எந்த ஒரு பக்தர்களையும் பார்த்து அப்படி பேசல. பக்தர்கள் செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டது. அந்த இடத்துல எவன் பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ண வந்தானோ அவனை நோக்கி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏன்னா பொதுவாகவே அந்த இடத்துல சேகர் பாபு அடுத்து ஒன்று சொன்னாரு. ஏன்னா பொதுவாகவே எல்லா மதங்களும் அன்பு தாங்க போதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓம் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் சொல்லுவாங்க. அந்த ஓம்ன்ற வார்த்தைக்கு ஒரு அன்பு அப்படிதான் அதுக்கான பொருள். இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு அதுக்கு அன்பு அமைதி அப்படின்ற வார்த்தைக்கு பொருள். கிறிஸ்தவர்களுமே அன்பை போதிக்கக்கூடியவங்க தான். அப்ப எல்லா மதங்களும் அன்பை போதிக்கக்கூடிய நேரத்துல நீ அந்த மாதிரி ஒரு கலையோட ஒரு அன்போட கலையோட வந்தனா உன்னை நாங்க தாராளமா வரவேற்போம், ஆதரிப்போம். ஆனா நீ கலவரம் செய்யணுன்ற சிந்தனையோட வந்தனா உனக்கு ஓர் ரூட்லயே பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சங்கிகளுடைய அரசியலை மண்டையில தட்டி கொட்டி அனுப்பியிருக்கிறாரு. ஏன் இந்த இடத்துல எல்லாருமே பாக்குறதுனா, ஏன்னா இந்த இடத்துல சில பத்திரிகைகள் கூட அமைச்சர் சேகர் பாபு திட்டாருன்னு போடுறாங்களே தவிர ஏன் அவர் திட்டினாருன்னு சொல்லல. ஏன்னா கோவில்ல போயிட்டு சாவர்காருக்கு ஜெயின் போடுறான். சாவர்கார் என்ன அப்படி தியாகம் செஞ்சுட்டாரு? வெள்ளைக்காரன்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. நான் இனிமே வந்து உங்களுக்கு எதிராக எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன், யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடுறாங்களோ அவங்களாம் காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வெள்ளைக்காரன்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ளைக்காரன்ட்ட 2 ரூபாய் சம்பளம், மாசம் 60 ரூபாய் சம்பளம் வாங்கி அப்பேற்பட்ட வாழ்ந்த அவ்வளோ வீர தீர தியாகி சாவர்கர், அவரு சாவர்கர் வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த சாவர்கர் தான் இவங்களுடைய இந்த சங்கித்துவ சித்தாந்தத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக அந்த சாவர்கரை வடக்குல கோஷம் போட்டிருந்தாங்க. அந்த கோஷத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு கோவிலுக்குள்ள கொண்டு வந்ததால தான் அவ்வளோ பெரிய அளவுக்கு கோவப்பட்டாரு. ஆனால் இவங்க என்னதான் இந்த சாவர்கர் புகழை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காது. ஏன்னா சாவர்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, சேலத்துக்கு வந்தார். நான் சொல்ற சம்பவம் வந்து 1940 நடந்த சம்பவம். 1940 மார்ச் 23 இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றாங்க. அன்னைக்கு இங்க இந்து மகாசபான்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சார்பில் வீர சாவர்கர் இங்க வந்து வீர உரை நிகழ்த்துவார், வெள்ளக்காரண்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்ல அந்த மாதிரி ஒரு வீர உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிக்காக சேலத்தில் ஒரு கிரவுண்ட்ல ஏற்பாடு செஞ்சு இந்த இடத்துல வீர உரை நிகழ்த்துவார், ஒரு மாநாடு நடக்குது, இந்த மாநாடோட நுழைவு கட்டணம் 4 அணா, அன்னைக்கு அண்ணா தானே சுதந்திரத்துக்கு முன்னாடி 4 அணா நுழைவு கட்டணம், 4 அணா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் தண்டோரம் அடிச்சு பயங்கரமான விளம்பரம் பண்றாங்க. ஆனா ஒரு புள்ள போல எச்ராஜா படத்தை எப்படி எந்த ஒரு தேட்டருக்காரன வாங்கலையோ அந்த மாதிரி அந்த மாநாட்டுக்கு யாருமே தமிழ்நாட்டில இருந்து போல. அப்புறம் யாருமே வரலன்னு தெரிஞ்சோன்னே அதிரடி விலை குறைப்பு, அதிரடி ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி 4 அணா 2 அணாவா மாத்துறாங்க. 2 அணாவுக்கு கொடுத்தும் யாரும் அந்த மீட்டிங்க்கு உள்ள வரா மாதிரி தெரியல. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, 23 மார்ச் 1940 ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த மீட்டிங்கை இன்னொரு 3 நாள் கழிச்சு போஸ்ட்போன் பண்றாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு தள்ளி போடுகலான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி 3 நாள் கழிச்சு தள்ளி போட்டுமே யாருமே வரல. வழக்கமா பாஜகவுடைய கூட்டத்தில் எப்படி ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு வீர சாவர்கர்ஜி அந்த காலத்திலேயே வந்து இங்க ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு போனாரு. அப்போ சாவர்கருக்கும் இந்த மண்ணுக்கும் சுத்தமா சம்பந்தமும் இல்லை. சாவர்கர் ஒருபோதும் இந்த தமிழ்நாடு சீனதே கிடையாது. அப்பேற்பட்ட சாவர்கர் வாழ்க அப்படின்னு சொல்லி நீ கோஷம் போடுறேன்னா உன்னோட சிந்தனை கலவரத்தை தூண்டுறது, மற்ற மத மக்களுக்கு மத்தியில இந்துக்களுக்கு மத்தியில ஒரு கலவரத்தை தூண்டுறது வரவரு அப்படி ஒரு ரூபத்துல வந்தனா உன்ட்ட முட்டி மோதி பாத்துடலாம்டா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு அவ்வளவு தரமான ஒரு பதிலடி கொடுத்து சங்கிகளை மண்டையில தட்டி அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஓகே, இது இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மாதிரி இன்னைக்கு வட மாநிலங்களில் ஒரு விஷயம் பெரிய அளவில் இன்னைக்கு வைரலா மாறி இருக்கு. அதாவது இப்ப சமீபத்தில் IPL போட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த IPL போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேயர் எந்த டீம் அவங்களை ஏலத்துக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஏலம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏலம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிசுர் ரஹ்மான், அந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. அவரை வந்து இதுக்கு முன்னாடி சென்னை டீம்ல விளையாண்டுருக்காரு, டெல்லி டீம்ல விளையாண்டுருக்காரு. அப்போ அந்த முஸ்தபிசுர் ரஹ்மான
ஏலத்தில் எடுக்கிறதுக்காக எல்லா டீமுமே போட்டி போட்டாங்க. டெல்லி டீம் போட்டி போட்டிருந்தாங்க, சென்னை டீமும் அதுக்கு போட்டி போட்டிருந்தாங்க. அப்படி இந்த ஏல போட்டியில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஏலம் அப்படியே 2 கோடி 5 கோடி கடைசியில் டெல்லி டீம் 7 கோடி வரைக்கும் ஏலம் கேட்டிருந்தாங்க. ஆனால் கடைசியாக கொல்கத்தா டீம் அவரை 9 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு அவரை ஃபைனலாக வாங்கி முடிச்சுட்டாங்க. கொல்கத்தா டீமுடைய ஓனர் ஷாருக் கான், நடிகர் ஷாருக் கான். அப்போ இப்படி அவரை ஏலத்தில் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வட மாநிலங்கள் ஒரு பெரிய ஒரு வன்முறை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு பங்களாதேஷ் பிளேயரை நீ ஏலத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு, அந்த பங்களாதேஷ் பிளேயரை நீ ஏலத்தில் எடுத்துட்ட, இன்னைக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் அங்கே கொல்லப்படுறாங்க, பங்களாதேஷ் பிளேயரை எப்படி நீ ஏலத்தில் எடுத்து நீ அவனை எப்படி இந்தியாவில் விளையாட விடலாம், ஷாருக் கான் ஒரு தேச துரோகி, நீ நாட்டை விட்டு வெளில போடா, அப்படி இப்படி சொல்லி பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை. எந்த அளவுக்குன்னா பாஜகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சங்கீத் சிங் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருமே இன்னைக்கு ரோட்ல இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, ஒரு பங்களாதேஷ் பிளேயரை ஷாருக் கான் நீ உன் டீம்ல சேர்த்துப்பியா, நீ தேச துரோகிடா, ஆஹா ஓஹான்னு சொல்லி பெரிய அளவிலான வன்முறையை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ண இந்த பிரச்சனையோட விளைவு இன்னைக்கு பிசிசிஐ தலையிட்டு அவரை நீங்கள் அந்த டீமை விட்டு நீங்கள் விளைக்கிறங்க, முஸ்தபிசுர் ரஹ்மானை நீங்கள் டீமை விட்டு அவர் விளைக்கிறீங்கன்னு சொல்லி கொல்கத்தா டீமுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு கொல்கத்தா டீமே அவரை விடுவிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல்ல இந்த எந்த ஒரு டீம்லையும் குறிப்பாக கொல்கத்தா டீம்லேயும் அவர் ஆட போடுறதில்ல, அவர் அந்த டீமை விட்டு நாங்கள் விடுவிச்சிடறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல போயிருக்குது. இந்த இடத்துல பிரச்சனைக்கு யார் காரணம்? பிசிசிஐ தலையிட்டு. ஏன்னா ஒரு ஐபிஎல் நடக்கிறனால பிசிசிஐயோட கண்ட்ரோல்ல தான் இங்க நடக்க போகுது. அப்போ பிசிசிஐ கண்ட்ரோல்ல யார் பொறுப்புல இருக்கிறா? அமித்ஷாவுடைய புள்ள ஜெய்ஷா இருந்திருக்கிறாரு. அப்போ இப்போ ஐபிஎல்ல ஒரு விதி வச்சிருக்காங்கல்ல, பாகிஸ்தான் பிளேயரை எக்காரணத்து கொண்டு ஐபிஎல் போட்டியில் விளையாடக்கூடாது, அது ஒரு எதிரி நாடு அப்படின்னு சொல்லி ஒரு விதி வச்சிருக்கீங்களே. அப்போ நீங்க ஏற்கனவே பங்களாதேஷ் பிளேயர் வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னமே நீங்க ஒரு விதியை வச்சிருக்கணும். நீங்க தான் அவன் விளையாடலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துறீங்க. அந்த அனுமதியில் ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர், அந்த பிளேயரை ஏலத்தில் எடுத்ததுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இல்லை நான் என்ன கேட்குறேன், இதே ஏலத்தை கொல்கத்தா டீம் ஷாருக் கான் ஏலத்துக்கு எடுத்தாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க. ஆனால் இதே ஏலத்தை சென்னை டீம் எடுத்திருந்தா, சென்னை டீம் அங்கே ஏலம் கேட்டுட்டு இருந்தாங்க. சென்னை டீமோட ஓனர் இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், அவர் தான் சென்னை டீமோட ஓனர். அப்போ சீனிவாசன் எடுத்திருந்தா இவங்களுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. டெல்லி டீமோட ஓனருடைய பேர் கிரண்குமார், அந்த கிரண்குமார் ஏலத்தில் எடுத்தா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ கிரண்குமார் எடுத்திருந்தாலோ சீனிவாசன் எடுத்திருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பங்களாதேஷ் பிளேயரை ஒரு ஷாருக் கான் ஏலத்தில் எடுத்துட்டாதான் இவங்களுக்கு பிரச்சனை. அந்த ஷாருக் கான், அந்த கான் இருக்குல்ல, அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்படி ஷாருக் கான் பேர்ல தொடர்ந்து இவங்க வன்மத்தில் பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, பாடகி லதா மங்கேஷ்கர் சமீபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த மரணத்துக்கு எல்லாருமே அஞ்சலி செலுத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஷாருக் கான் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு அவங்களுக்கு குரானுடைய வசனத்தை ஓதி அவங்களுடைய மேலே அப்படி ஓதி ஊதினாரு. அது ஒரு பழக்கமாக ஷாருக் கான் எங்கேயுமே செய்யறது, அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாரு. இதை வச்சு எப்படி ஒரு பழக்கம் பண்ணாக்கிறோமா? இப்போ இன்னைக்கு நம்ம மசூதியில் பார்த்தோம்னா காலையில் சாயந்தரத்தில் பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓதி பார்க்க வருவாங்களே, அந்த மாதிரி ஓதி ஊதினாரு. ஒரு அன்போட நம்ம படங்களுக்கு பாடி இருக்கிறாங்களே, இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு நபராச்சுன்னு சொல்லி ஒரு பாசத்தோட ஓதி ஊதினாரு. இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஷாருக் கான் லதா மங்கேஷ்கர் மேலே எச்சி துப்பிட்டாரு, அவங்களை அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு வன்மத்தை பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவனுங்களுக்கு அந்த காண்டன்னா அந்த கான் அப்படின்றத வச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனை. இதே சீனிவாசன் வாங்கி தானே இந்த பிரச்சனை இல்லை, கான் வாங்கிட்டான் இல்லையா, அதனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் ஷாருக் கான் இதுக்கு முன்னாடி மை நேம் இஸ் கான் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஃபோபியா இருக்குது, ஏன் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஃபோபியா இருக்கு, இஸ்லாமியர்களால எந்த ஒரு வெறுப்பு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காகவே மை நேம் இஸ் கான், நான் கான் தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஷாருக் கான் ஒரு படமும் நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள்னாலே ஒரு வெறுப்பு கண்ணோட்டம், இங்கே திமுக மேலே ஒரு வெறுப்பு கண்ணோட்டம், திமுக கோயில்களுக்காக எவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சாலும் ஆனால் இவங்க இந்து விரோதி அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட வன்மமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு அலலுயா பாபு, அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து அலலுயா பாபு அப்படின்றாங்களே, அந்த சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 2500க்கும் மேற்பட்ட கோயிலில் குடமுழுக்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அந்த கோயிலில் குடமுழுக்கு எப்படி நடக்குமோ அதை ரொம்பவே சிறப்பான முறையில் செய்யறதுக்காக பழைய கோயில்கள் பராமரிக்கக்கூடிய விஷயத்துல எல்லாமே அவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கோவிலுடைய பராமரிப்பு நிதி இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதுக்கான நிதியை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 8436 கோயில்களில் அந்த திருப்பணி, அவங்களுடைய தோட்டம், குளம், இது மாதிரியான சம்பந்தமான விஷயங்களுக்கு 8436 கோயில்களுக்கு கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயில்கள் எந்த அளவுக்கு முறையாக பராமரிக்கப்படணும், கோயிலோட நிலமா இருக்கக்கூடிய தோட்டமாக இருக்கட்டும், அது குளமாக இருக்கட்டும், அந்த திருக்கோயில்களோட வளாங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரியாக முறையாக பராமரிக்கிறதுக்காக 3700 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்கான எல்லா வேலைகளுமே செய்யப்பட்டு இருக்குது. கோவில்களோட நிலங்களை யாரெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களோ, பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், அவருடைய பையன் பாலாஜி நாகேந்திரன், அவரு கூட கிட்டத்தட்ட 100 கோடி நிலத்தை அபகரிச்சு வச்சிருந்தா சொல்லி ஒரு கேஸ் எல்லாம் போச்சு இல்லையா. இது மாதிரி யாரெல்லாம் கோயில் நிலங்களை அபகரிச்சு வச்சாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட
$5500 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்கள் அமைச்சர் சேகர்பாபு வந்ததுக்கு பிறகு அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், 1000 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய நிலங்கள் இன்னைக்கு மீட்கப்பட்டு அதெல்லாம் கோவில் நிலங்களா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த மாதிரி இந்த சங்கி கும்பல் அங்கங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களே, இதெல்லாம் சேகர்பாபு தட்டி பறிக்கிறாரு அப்படிங்கிற வெறுப்புல தான் எங்களுக்கு அறநிலைத்துறை வேணாம், கோயிலை எங்க கண்ட்ரோலே கொடுத்துரு அப்படின்னு இந்த கும்பல்லாம் இன்னைக்கு கதறது காரணமே இதுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே. அதே மாதிரி கோயிலில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், பூசாரியா இருக்கட்டும், அவங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஊதிய உயர்வு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது. கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நிதியை அது மூலயமா வரக்கூடிய வட்டி மூலமா பூசாரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தனி, அந்த வட்டி மூலயமா மட்டுமே பூசாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பணிகள். கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானங்கள், இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 756 கோவிலில் தினமும் அன்னதானம் நடக்குது. அரசு சார்பில், அறநிலைத்துறை சார்பில் 756 கோவில்களில் அன்னதானம் நடைபெறுது. இந்த அன்னதானத்தால கிட்டத்தட்ட 82,000 மக்கள் ஒரு நாளைக்கு பயனடையக்கூடிய அளவுக்கு கோயில்கள் அன்னதானம் தொடர்ந்து நடைபெறுது. கோயில்களில் ரோப் கார் வசதி, ஏன்னா பல கோயில்களில் மலை மேலே ஏறுறதுக்கு சிரமமா இருக்கும், அந்த கோயில்களுக்கு ரோப் கார் வசதி செய்யப்பட்டது. சமீபத்தில் கூட பேராசிரியர் ஜவாஹிர்லா அவங்களுடைய பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்ட அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அறுபடை வீடு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுமே லிப்ட் இல்லாம பக்தர்கள் சிரமப்படுறாங்கன்னு சொல்லி பேராசிரியர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை அமைச்சர் சேகர்பாபு சட்டமன்றத்தில் பாராட்டி பேசினாரு. இதுதாங்க தமிழ்நாடு. ஒரு கோவில்ல இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில்ல ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியரான ஜவாஹிர்லா கோரிக்கை வைக்கிறாரு. அதை இந்த திமுக அரசு நிறைவேற்றி காட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுமே செஞ்சு கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு கோயிலுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இங்க திமுகவும் சேகர்பாபுவும் நல்ல முறையில் செஞ்சு தராங்க. இன்னும் கோவில்களில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதுக்கு முன்னாடி டெம்பரரியா இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு பிறகு 1300க்கும் மேற்பட்டவங்களை பர்மனன்ட் ஸ்டாஃபா, அவங்க நிரந்தர பணியாளர்களாக கொடுத்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கப்பட்டு இந்த அளவுக்கு கோயிலுக்கு என்ன செய்யணுமோ, கோவில் சொத்துக்களை எப்படி பராமரிக்கணுமோ, கோவில் நிர்வாகத்தை எப்படி நடத்தணுமோ, கோவில் பணியாளர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ, இப்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு வராரு. இவரை பார்த்து தான் அல்லேலூயா பாபு அப்படின்னு சொல்லி கதறாங்கன்னா, அப்ப இவங்களுக்கு கோவில் முக்கியம் இல்ல, இந்து மதம் முக்கியம் இல்ல, இந்துக்கள் முக்கியம் இல்ல, அந்த இந்துன்ற பேரை வச்சு நம்ம செய்யக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அந்த வெறுப்பு அரசியல் தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் அங்க ஷாருக் கான் சீனிவாசன் 7 எடுக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஷாருக் கான் 7 எடுக்கும்போது எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி இந்த அளவுக்கு வெறுப்பு அரசியலோட செய்றாங்க. ஆனா இவங்களுடைய வெறுப்பு அரசியல் வடநாட்டில் வண்டி ஓடுமே தவிர அந்த நம்த்து போன பாரிய புனியை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து வச்சீங்கன்னா உங்க பானிபூரியும் ஓடாது, உங்க படமும் ஓடாது. பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.